மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்டு கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். அப்புறமேட்டு கேட்டேன், என்னதான் உனக்கு சொல்டாமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவங்க சொல்கிறாங்க, இல்லை அங்கிள், அம்மா இல்லை, எனக்கு அம்மா ஞாபகம் வந்துச்சு. பூப்புனித நீராட்டு விழா இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு சில விஷயங்களை வெளிப்படையாக அப்பாட்ட போய் கேட்க முடியலை. பேடு வைக்கிறத எப்படி நான் வைக்கணும்னு தெரில. அது எப்படி அப்பாட்ட போய் நான் எப்படி அங்கிள் கேட்க முடியும்? நான் அப்பா உனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு தெரியுது, வேறு வழி இல்லைன்னு தெரியுது, அது முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த அக்செப்டன்ஸை முதல்ல கொடுத்தது அந்த குழந்தைக்கு. நீ அம்மாட்ட எப்படி நீ ஃப்ரீயாக பேசுவியோ அதேமாதிரி இதையும் என்னிடம் ஃப்ரீயாக பேசலாம். ஃப்ரீயாக பேசினாலே அங்கே பிரச்சனை. இப்படி அந்த டயத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்றது வீட்டிலே நடந்திருக்குது அந்த குழந்தைக்கு. ஆனால் அது தெரில, அந்த குழந்தையும் சொல்லலை, தெரில. அவங்களுக்கு பேடு வாங்கிட்டு வரணும். இந்த அப்பா கடையில் போய் பேடு வாங்கிட்டு வர்றதுக்கு தயங்குறாரு. இது அப்பா பக்கத்தில் இருக்கிற ஒரு சிக்கல். நான் இன்னுமே என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, அப்பாக்களானதுக்கு பிறகு அவங்க ஆண்கள் என்பதை தாண்டி அம்மாவாகவும் யோசிக்கணும். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். டீனேஜ் இளைஞர்கள் சந்திக்கக்கூடிய மனரீதியான சிக்கல்கள் குறித்தும் மனரீதியான சவால்கள் குறித்தும் அதற்கான தீர்வு என்ன என்பது குறித்தும் நம்முடைய தொடர்ந்து பேசிட்டு வரார் டீனேஜ் கவுன்சிலர் திரு குமார் அவர்கள். இன்னைக்கும் அவர் கொடுத்த கவுன்சிலிங் பற்றி பேசுகிற கணிச்சிருக்கார். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு மகிழ்ச்சி. டீனேஜ் கவுன்சிலிங் பற்றி பேசும்போது சில டீனேஜ் குழந்தைங்களுக்கு சிங்கிள் பேரண்டால் வளர்க்கப்படுவாங்க. அதாவது தாயாலேயோ தந்தையாலேயோ வளர்க்கப்படுறது இப்போ பார்க்குறோம் இல்லையா சார்? இப்போ இந்த மாதிரி டீனேஜ் குழந்தைங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கும். அதாவது பெற்றோர்கள் 2 பெற்றோர் இருக்க மாட்டாங்க. சொசைட்டியில் பார்க்கும்போது ஸ்கூலில் படிக்கிறவங்களாம் 2 பேரண்ட்ஸ் இருப்பாங்க, இவங்களுக்கு மட்டும் ஒரு சிங்கிள் பேரண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கவலை இருக்கும். அதையும் தாண்டி சில விஷயங்கள் பேரண்ட்ஸ்ட்ட எல்லாம் ஓப்பனாக சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்கும்போது சில குழந்தைகளை அப்பா மட்டுமே வளர்ப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல சார்? அப்பா கிட்ட எல்லாமே சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த மாதிரி கேஸை நீங்கள் டீல் பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு சிக்கல்களுக்கு நீங்கள் தீர்வு என்ன கொடுத்துருக்கீங்க சார்? சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக பார்த்தோம்னா அம்மாக்கள் வளர்க்குற குழந்தைங்க நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி அவங்க படுற ஸ்ட்ரகிள் என்னன்றதை பற்றி நிறையா பேசியிருப்போம். இது நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, அப்பா வளர்க்குறது அப்படி ஒரு விஷயம் உள்ள ஒரு குழந்தைய என்கிட்ட கூப்பிட்டு வர்றாங்க. என்ன பார்த்திங்கன்னா, ஒரு அந்த பியூபர்ட்டி பீரியடுக்கு அப்புறமேட்டு வரக்கூடிய சில விஷயங்கள் அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியலை. அதில் அப்பாவுக்கு அவர் விடோயர், குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ரீமேரேஜ் பண்ணிக்கல, அவரே வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ரொம்ப இன்டிமெசி, அந்த அப்பாவுக்கும் குழந்தைக்கு நடுவில் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அந்த அப்பா நல்லா குழந்தைய எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அப்பாவாக தான் இருக்கிறாரு. ரீசெண்ட் டைமில் அப்பாட்டே எரிஞ்சு விழுகிற அந்த பொண்ணு என்னன்னே தெரில. அவர் எதுக்கு என்கிட்ட வந்தார்னா, அவருக்கு எதுவும் கவுன்சிலிங் தேவையான்றதுக்காக வர்றாரு. சரியா? நான் பண்ணுறது சரிதானா என்னன்னு தெரில, ஒருவேளை நான் எதையும் மாற்றிக்கணுமா சார்? எனக்கு தெரில சார், என்னன்னு தெரில. என் பொண்ணு என்கிட்ட கொஞ்சம் கோபமாகவே இருக்கிறா, நான் எதுவும் மாற்றிக்கணுமா எனக்கு தெரில. ஒருவேளை நான் எதையும் மாற்றிக்கணுமா சொல்லுங்கள் சார், நான் மாற்றிக்கிறேன். இப்படி தான் அவர் வர்றாரு. வந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பேசும்போது, சரி சார், நான் கோபமாக இருக்கிறாங்க, உங்கள்கிட்ட பேச மாட்டேன்றாங்க, நான் அவங்களையும் நான் கவனிக்கணும், என்னன்னு கேட்கணும், அவங்கள்ட்டையும் கூட்டுவாங்க அப்படின்னா. அப்புறமேட்டு அவர் கூப்பிட்டு வர்றாரு. கூப்பிட்டு வந்தால் வழக்கம் போல் அவர்கிட்டையும் கொஞ்சம் பேசுகிறோம். அப்புறம் இந்த குழந்தைய தனியாக கூப்பிட்டு பேசுகிறோம். பேசும்போது என்கிட்ட பேசுறது கொஞ்சம் தயங்குறா. இந்த விஷயங்களை அவங்க அப்பாட்டையே பேசாதவ நம்மள்கிட்ட பேசுவாங்களா? அப்போ பேசுறது தயங்குறாங்க. உனக்கு எவ்வளோ நேரம் வேணுமோ எடுத்துக்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா சொல்லிவிட்டு டைம் கொடுக்குறேன், கொஞ்சம் நேரம் டைம் கொடுக்குறேன். அப்படியே யோசிச்சுட்டு, ஒன்றும் இல்லை அங்கிள், எனக்கு லைட்டாக கண்ணிலேருந்து, அப்போ சொல்லும்போது அவளுக்கு கண்ணிலேருந்து லைட்டாக கண்ணீர் வர்றதையும் நான் பார்க்குறேன். பொதுவாக அழுகும்போது அவங்கள உடனே போய் தட்டி கொடுக்கறது,
தண்ணி கொடுக்கறது இதெல்லாம் நான் செய்கிறது இல்லை. முதல்ல அது வெளியில் வந்துடட்டும், கொஞ்சம் வெளியே வந்தாச்சுனாலே அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவாங்கன்றது என்னுடைய பார்வை. அதனால் கொஞ்ச நேரம் அவங்கள வந்து அழுக விட்டேன். அப்புறமேட்டு கேட்டேன், என்ன தான் உனக்கு சொல்டாமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவங்க சொல்கிறாங்க, இல்லை அங்கிள், அம்மா இல்லை, எனக்கு அம்மா ஞாபகம் வந்துச்சு. அப்பா எப்படி கவனிக்கிறா, அப்பாவை பற்றி ஒரு குறை சொல்ல முடியாது. அவள் சொல்கிறது அப்பாவை பற்றி ஒரு குறை சொல்ல முடியாது அங்கிள், ரொம்ப நல்லவங்க, எனக்கு என்ன வேணும் என்ன வேணான்றதை அழகாக சொல்லி கொடுப்பாங்க. அவங்க சொல்லி கொடுக்குறது எனக்கு நிறைவு. சரி இவ்வளோ தூரம் சொல்கிற, அப்புறம் என்னப்பா அப்பா மேலே கோவம் வருது உனக்கு, அப்பாக்கிட்ட கொஞ்சம் கோபமாகவே நடந்துக்கிறியாமே இப்போல்லாம் அப்படின்னு திருப்பி அவள் அழுகிறா. இல்லை எனக்கு எப்படின்னு தெரில அங்கிள், என்ன சொல்கிறதுன்னு தெரில, எனக்கு சில பிரச்சனைகளை நான் யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லும்போது தான் நான் சொன்னேன், உனக்கு நம்பிக்கை இருந்தால் என்கிட்ட சொல்லு, நீ சொல்கிறத நிச்சயமாக நான் வேறு தவறான விஷயமாக யார்ட்டையும் கொண்டு போய் சொல்ல மாட்டேன், உனக்கு நம்பிக்கை இருந்தால் என்கிட்ட சொல்லு, இல்லை உனக்கு நம்பிக்கையான நபர்கள்னு யாராவது உங்கள் வகுப்பில் உன்னுடைய ஆசிரியர்களில் யாராவது கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கலாம். ஏன் நல்ல ஸ்கூலில் படிக்கிற அந்த பொண்ணு, அப்போ அதுக்குன்னு தனியாக இப்போ கவுன்சிலர்ஸ்லாம் ஸ்கூல்லேயுமே வச்சுருக்குறாங்க, அவங்கள்ட்ட பேசு அப்படிலாம் சொல்லும்போ அவள் சொல்கிறா, இல்லை அங்கிள் நான் உங்கள்கிட்டயே சொல்கிறேன் அப்படி. சரி சொல்லுப்பா அப்படின்னா, இந்த இந்த நம்ம பக்கத்தில் சொல்கிறாங்க இல்லையா, இந்த பூப்புனித நீராட்டு விழா, அந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு வந்து சில விஷயங்களை வந்து வெளிப்படையாக அப்பாட்ட போய் கேட்க முடியலை. நான் இதுவாகவே சொல்கிறேனே, அவங்களுடைய இன்னர்ஸில் இந்த இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு கேட்க தெரியல அப்பாட்ட. பேடு வைக்கிறத வந்து எப்படி நான் வைக்கணும்னு தெரில. அது எப்படி அப்பாட்ட போய் நான் எப்படி அங்கிள் கேட்க முடியும் நான்? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எனக்கு வந்து அப்பாட்ட கேட்க முடியலைன்றப்ப, என்ன சொல்லுமா ஏமா ஒரு மாதிரியா இருக்கேன்னு அப்பா திருப்பி திருப்பி கேட்குறாரு. நான் உடனே அப்பா மேலே கோவப்படுற மாதிரி இருக்குது. இதுதான் காரணம். இப்போ அம்மானு ஒருத்தவங்க இருந்திருந்தாங்கன்னா நான் அந்த இடத்துல நான் அவங்கள்ட்ட கிளாரிட்டி எடுத்திருப்பேன் அப்படின்றத அவள் சொன்னான். சொன்னோன்னே அப்போ அவள் சைடு நியாயம், அம்மா இல்லை, ஆனால் இதுதான் ரியாலிட்டி. அப்போ நான் அவளுக்கு வந்து சில விஷயங்கள் புரிய வச்சேன். அப்பா தான் இன்றைக்கி உனக்கு அம்மாவும், ஒரு இதில் தாயுமானவன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி உனக்கு தாயுமானவராக அப்பா தான் இருக்கிறாங்க. உனக்கு சின்ன வயசில் உனக்கு வந்து எல்லாமே குளிப்பாட்டி விட்டது, உனக்கு தலைவாரி விட்டது எல்லாமே அப்பா, சாப்பாடு ஊட்டி விட்டது எல்லாமே அப்பா இல்லையா? ஆமாம். அப்போ வராத அந்த ஒரு விஷயம் இப்போ மட்டும் ஏன் வருது? அப்போ உனக்கு அப்பா மேலே அந்த ஒரு சங்கோஜம் இல்லை, ஒரு வெட்கம் இல்லை, இதை சொல்லலாமா வேண்டாமான்ற எண்ணம் இல்லை, இப்போ ஏன் வந்ததுன்னா இதுக்கு நீ காரணம் இல்லை. இதுக்கு காரணம் உன்னுடைய உடம்புல நடந்த சில ஹார்மோன் சேஞ்சஸ் தான் காரணம். அப்போ இந்த ஹார்மோன் சேஞ்சஸ்க்காக நமக்கும் அப்பாவுக்குமான ரிலேஷன்ஷிப்பில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இதுதான் முக்கியம். அப்பாவுமே கூட உனக்காக சில விஷயங்களை படித்து தெரிஞ்சிருக்கிறாங்க. இந்த வயசு வந்ததுக்கு அப்புறமேட்டு குழந்தைகிட்ட என்னென்ன சொல்லித்தரணும், எப்படி சொல்லித்தரணுன்றதையும் படித்து வச்சுருக்குறாங்க. அதனால் இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி எஜுகேஷனே வந்து சில விஷயங்களை சொல்லி தருது. அப்போ இதையெல்லாம் தாண்டி அப்பா உனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு தெரியுது, வேறு வழி இல்லைன்னு தெரியுது. அது முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த அக்செப்டன்ஸை முதல்ல கொடுத்தது அந்த குழந்தைக்கு. இதுதான் நம்ம வாழ்க்கையில் இப்படி தான், இனிமேட்டு அம்மான ஒரு கேரக்டர் இல்லை அப்படின்றத முதல்ல வந்து ஏற்றுக்கொள்ளணும் குழந்தைங்க. அது ஏற்றுக்கொள்ள முடியாத தனம் தான் இந்த எல்லாத்துக்குமான அடிப்படையான ஒரு காரணம் அப்படின்றத அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4-5 தடவை அந்த குழந்தைகிட்ட பேச வேண்டி இருந்தது. 4-5 செட்டிங் போச்சு, பேசணும், அவள் புரிஞ்சுக்கிற ஆரம்பித்தா, அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தா. அதுக்கு சில எக்ஸசைசஸ் எல்லாமே கொடுத்தோம். அப்பாவுக்கு டெய்லி நைட்டு படுக்கும்போது தேங்க்ஸ் சொல்லிட்டு படு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தோம். நமக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாருக்கும் தேங்க் பண்ணு. அப்பாவுக்கு நிச்சயமாக மனதால் வார்த்தையால் சொல்லி அப்பாட்டையே போய் தேங்க்ஸ்ப்பா, இன்றைக்கி நீ எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பா தேங்க் பண்ணிட்டு குட் நைட் பண்ணிவிட்டு குட் நைட் சொல்லிவிட்டு
பொதுவாக நீங்கள் எப்படி அந்த இரவு படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணுவீங்களோ அதெல்லாம் செஞ்சுட்டு படுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் ஃபேமிலி எடுத்தோம்னா நாங்கள் என்ன சொல்லுவோம்னா குட் நைட், லவ் யூ, ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்குவோம். எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற பிள்ளைங்க, நாங்கள், என் மனைவி எல்லாரும். இது மாதிரி உங்கள் ஃபேமிலியில் நீ என்ன பண்ணுவீங்களோ அது மாதிரி சொல்லிட்டு படுப்பா அப்படிலாம் சொல்லி கொடுத்தது. நாளாக நாளாக அவள்கிட்ட மாற்றம் தெரிந்ததாக அவங்க அப்பாவுமே என்கிட்ட பேசினார். என்ன பண்ணேன்னு தெரில சார், ஆனால் நல்லா இருக்கா அப்படின்னு. அப்போ நான் அவர்கிட்டையும் சில விஷயங்கள் ஷேர் பண்ணேன். இப்போ அதுதான் கேட்கணும்னு நினச்சேன். பேரண்டிங்கில் வந்து இது ஒரு மிக சிக்கலான பேரண்டிங். அது சிங்கிள் பேரண்டிங் என்பது அவங்களுக்கு வந்து அவங்களோட லைஃப்பையும் பார்க்கணும், பசங்களோட லைஃப்பையும் பார்க்கணுன்ற பட்சத்தில் வந்து இந்த இடத்துல அப்பா மகள் பாண்டிங் பற்றி பேசும்போது அப்பாக்கள் வந்து எப்போ உணர ஆரம்பிக்கணும், அதாவது எப்போ வந்து நம்ம மகள்கிட்ட வந்து கேட்கலாம், எப்போ வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கணும், எப்போ வந்து அதீதமான நம்பிக்கை வந்து மகளுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை வந்து அப்பா வரணும் இல்லையா? எந்த ஸ்டேஜில் வந்து அப்பாக்களை வரணும்னு நினைக்கிறீங்க சார்? அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து காமனாக போயிடும். இப்போ இங்கே வந்து அம்மா இல்லை அப்பா மட்டும் இருக்கிறாருன்றப்ப இந்த குழந்தைக்கு எல்லா அம்மாவும் அப்பா இருந்து எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு வர்றான்றப்ப அப்பா வந்து இந்த பியூபர்ட்டி அந்த டயத்திலேயே பேச ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு அதாவது ப்ரீ பியூபர்ட்டி டைம் இருக்கும் இல்லையா, நமக்கு புரிய ஆரம்பிக்கும், ஒரு அப்பாவுக்கு புரிய ஆரம்பிக்கும் தன் மகள்கிட்ட சில மாற்றங்கள் இருக்குன்றது தெரிய ஆரம்பிக்கும். உடல் ரீதியாகவும் தெரியாக்கும், மன ரீதியாகவும் தெரிய ஆரம்பிக்கும். அப்பயே பேச ஆரம்பிச்சுறது இன்னும் நல்லது. இந்த மாதிரியான சில மாற்றங்கள் வரலாம், உடலில் வரும், இதுக்கு பயந்துடாத, நீ அம்மாட்ட எப்படி நீ ஃப்ரீயாக பேசுவியோ அதேமாதிரி இதையும் என்னிடம் ஃப்ரீயாக பேசலாம். ஃப்ரீயாக பேசினாலே அங்கே வந்து பிரச்சனை. ஆமாம், ஃப்ரீயாக பேசலாம். உனக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னும் சொல்ல போனால் இந்த அப்பா வந்து அதான் நான் அந்த குழந்தைகிட்டையுமே சொன்னேன். அந்த அப்பா அதற்காக முன்னாடியே கொஞ்சம் படித்து தெரிஞ்சு வச்சுருக்கிறார். இந்த மாதிரியான சமயங்களில் நான் என்னென்னலாம் குழந்தைக்கு சொல்லித்தரணும், எப்படி சொல்லித்தரணும் அப்படின்றத அந்த அப்பாவும் படித்தும் தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு. அப்போ அதை வந்து என்ன பண்ணியிருக்கேன், படித்து தெரிஞ்சு வச்சுருக்கன்றத குழந்தைகிட்ட சொல்லலை. அது சொல்லியிருந்தாலே ஓரளவுக்கு சரியாக இருந்திருக்கும். உனக்கு ஏதாவது மாற்றம் வருதுன்னா என்கிட்ட சொல்லுமா, அதனால ஒன்றும் இது கிடையாது. ஏன்னா இந்த குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அவங்க வந்து பியூபர்ட்டி அந்த டயத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்றது வந்து வீட்டிலே நடந்திருக்குது அந்த குழந்தைக்கு. ஆனால் அது தெரில, அந்த குழந்தையும் சொல்லலை, தெரில. ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. ஸ்கூலுக்கு போனப்போ பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அவங்க எனக்கு இந்த மாதிரி ஆகிருக்குது, என்னென்னமோ ஒரு மாதிரியாக வந்திருக்குது அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த குழந்தை போய் பக்கத்தில் அந்த ஃப்ரெண்டு போய் மிஸ்ஸிட்ட சொல்லியிருக்கிறாங்க. உடனே அந்த மிஸ் கூப்பிட்டு போய் பார்க்குறாங்க. அப்புறம் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு போகிறாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு முன்னாடியே அந்த அப்பா வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டது சரி, தான் தெரிஞ்சு வச்சுருக்கன்றதையுமே அந்த குழந்தைகிட்ட சொல்லியிருக்கலாம். சொல்லும் பட்சத்தில் அவங்க வந்து அதை இங்கே ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்ணா நான் இருக்கேம்மா, தாய்மானவனா அப்பா நடந்துக்கிறது மட்டும் இல்லை, அது அடிக்கடி தன்னுடைய வார்த்தையிலையும் சொல்லணும். குட்டிமா நான் இருக்கேன்டா, உனக்கு எதாக இருந்தாலும் சொல்லிடா அப்பாட்ட, அப்பா உனக்கு எப்போயுமே சப்போர்ட்டாக இருக்கேன், என்ன நடந்தாலும் நான் இருக்கேன்டா தங்கம் அப்படின்னு ஒரு 2-3 வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் வந்து அந்த தைரியத்தை கொடுத்துடும் குழந்தைகளுக்கு. அது கொடுத்துட்டாலே போதும், இயல்பாக அவங்க எழுந்து வந்துடுவாங்க அப்படின்றது தான் இந்த இதில். அந்த அப்பாட்டையும் நான் சொன்னேன், நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க, நிறைய விஷயங்கள் நீங்கள் கரெக்டாக நடந்துருக்கிறீங்கனாலும் நீங்கள் அடிக்கடி அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணல, அடிக்கடி அதை சொல்லலை. சொல்லுங்கள், நம்ம பண்ணுற போய் நம்ம பிள்ளைகிட்ட சொல்லணுமா சார்? சொல்லணும். சொன்னால் தானே அதுக்கு புரியும். நம்ம நீங்கள் தானே. அப்போ அதுக்கு புரியணும்ல, அந்த குழந்தைக்கு புரியணும்ல. அப்பாட்ட சொல்லலாம்ன்ற எப்படி தெரிய வரும்? நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் அதுக்காக பண்ணியிருக்கீங்கன்றத, அதாவது தம்பட்டம் அடிக்க சொல்லலை. தம்பட்டம் என்பது நான் உனக்கு என்ன செஞ்சுருக்கேன்றது வெளியில் போய் பேசுகிறது. நான் என்ன சொல்கிறேன், நம்ம உட்காந்து இயல்பாக உட்காந்து பேசும்போது, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, ஸ்கூலுக்கு பைக்கில் கொண்டு போய் விட போகும்போது இயல்பாக நீங்களும் குழந்தையும் பேசுவதற்கான வாய்ப்புகள் எவ்வளோ கிடைக்குதுல்ல, அந்த டயத்தை உபயோகப்படுத்திக்கங்க. தம்பட்டம் அடிக்க சொல்லலை. நாம் என்ன பண்ணுறோன்ற குழந்தைகளுக்கும் புரியட்டும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமேட்டு அவரும் தன்னை மாற்றி கொண்டதாக அவரும் சொன்னார். ஸோ இந்த இது அப்படி தான் சார். உங்களோட பார்வையில் சார் இது ஒரு பிரச்சனை, அதாவது ஏஜ் அட்டைன் பண்ணதுக்கப்புறம் அந்த மகள் வந்து அப்பாட்ட சொல்லலாமா அப்படின்ற தயக்கம் வந்து இருக்குது, அதுக்கான கவுன்சிலிங் கொடுத்துருக்கீங்க. இந்த ஒரு இதையும் தாண்டி பல பிரச்சனைகள் இருக்கும்ல, மகள் வந்து அப்பாட்ட சொல்கிறது தயக்கப்படுவாங்க, இல்லை வந்து அப்பா வந்து மகள்கிட்ட பேச தயக்கப்படுவாங்க, மன ரீதியான சிக்கல்கள் நிறையா இருக்கும்ல. அது மாதிரி சிக்கல்கள்லாம் என்னென்ன சிக்கல்களாக இருக்கிறது பார்க்குறீங்க சார்? இப்போ வந்து சொசைட்டியில் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேனே,
அவங்களுக்கு பேடு வாங்கிட்டு வரணும். இந்த அப்பா வந்து கடையில் போய் பேடு வாங்கிட்டு வர்றதுக்கு தயங்குறாரு. அந்த குழந்தைக்கு பேடு தேவைப்படுது, அப்பா போய் பேடு வாங்கிட்டு வர்றதுக்கு தயங்குறாரு. இது அப்பா பக்கத்தில் இருக்கிற ஒரு சிக்கல். இதை எப்படி நான் போய் கேட்குறது கடையில்? கேட்டால் அப்போ குழந்தைய பற்றி தெரிஞ்சுட்டு போகுது. இது இன்றைக்கி ரொம்ப காமன். ஒரு பெண்ணாக பிறந்திருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் இதை கடக்கணும். மனிதர்கள் மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசிகளுக்கும் இது உண்டு. இந்த ஏஜ் அட்டன் பண்ணுறது, அந்த சமயங்களில் இரத்தப்போக்குகள் வர்றது எல்லாமே இருக்குது. ஆனால் மனிதர்கள் மட்டும் இன்றைக்கி நம்ம வந்து அதை வந்து கையாள தெரிந்த ஒரு இனமாக நம்ம இருக்கிறோம். அப்போ அதற்கு என்னன்றதை தான் பார்க்குறோமே தவிர இதை போய் கேட்கறது அசிங்கம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம குழந்தை தானே, நம்ம குழந்தைக்கு தேவைன்னு நம்ம போய் கேட்குறோம். ஆனால் இந்த இடத்துல வந்து அப்பா வந்து நான் அப்பா இல்லை ஆணுன்னு சொல்லிட்டு மாறிடுறாங்க, ஆணாக போயிடுறாங்க. கரெக்ட், ஆணாகிடுறாங்க. நான் முன்னாடி வந்து இந்த என் மனைவிக்கு வந்து பேடு வாங்கி தர்றப்ப நான் பார்த்துருக்குறேன். ஒரு பேப்பரில் அதை சுருட்டி பேடை வந்து சுருட்டி கவரில் வச்சு கொடுப்பாங்க. நானும் அப்படி வாங்கிட்டு வந்தேன். பின்னாடி என் குழந்தைகளுக்கு நான் வாங்கி வரும்போது எனக்கு புரியுது, இல்லை அதெல்லாம் தேவையில்லை, அவங்க அதை பேப்பர்லாம் அதெல்லாம் வேணாம் சார், சும்மா கையில் அப்படியே கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரக்கூடிய அந்த தன்மை என்கிட்ட. இது எப்படி வருதுன்னா ரியலைசேஷன். இது வந்து எல்லாருக்குமான ஒரு விஷயந்தான், காமனான ஒரு விஷயந்தான். அதை நாம் புரிந்து கொள்வதற்கு எனக்கு வந்து காலம் உதவுனது மாதிரி, இல்லை நான் படித்து தெரிந்து கொண்ட விஷயங்கள் எனக்கு உதவுன மாதிரி, அவங்களுக்கு ஏதோ ஒரு தருணத்தில் நான் உதவி இருக்கிறேன்றது மட்டும்தான் எனக்கான ஒரு புரிதலை கொடுத்ததே தவிர, நான் இன்னுமே என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, அப்பாக்களானதுக்கு பிறகு அவங்க ஆண்கள் என்பதை தாண்டி அம்மாவாகவும் யோசிக்கணும். நான் ஆண் என்பதை தாண்டி பெண்ணாகவும், அப்பா என்பதை தாண்டி அம்மாவாகவும், ஆமாம் அதே மாதிரி தான் அம்மா வந்து அப்பாவாகவும் யோசிக்கணும், ஆணாகவும் யோசிக்கணும். அப்போ தான் அந்த ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மத்தியில் அம்மாக்கள் வந்து இந்த பசங்களை வளர்க்கும்போது சில இடங்களில் கொஞ்சம் தவறு விடுற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள கொஞ்சம் மூர்க்கமாக வளர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பையன் அப்படின்னு வளர்ப்பாங்க. அதுவும் டவுன் சவுத்தில் நிறையா நடக்கும். அது பையன் அவனுக்கு கொஞ்சம் அப்படின்ற அந்த ஒரு எக்ஸ்ட்ரா கவனிப்புகள்லாம் அதெல்லாமே வந்து அம்மாக்கள் வந்து அப்பாவாக மாறாததுனால, அம்மாக்கள் அம்மாக்களாகவே இருக்கிறதுனால. ஸோ இது பேலன்ஸ் பண்ண, அது சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறவங்க கட்டாயம் இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண தெரிந்து கொள்ளணும். ஆமாம், அதுதான் ரியாலிட்டி. அவங்க வந்து தனக்கு தெரியலன்னா அதை கேட்டு கற்றுக்கொள்ளணும். ஏன்னா அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, நான் தான் அம்மாவாகவும் இருக்க போகிறேன், இல்லை நான் தான் அப்பாவாகவும் இருக்க போகிறேன், முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணதுக்கு அப்புறமேட்டு அதற்கு என்ன தெரிந்து கொள்ளணுமோ அதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவர்களுடைய கடமை. ஸோ அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக தான் நான் பார்க்குறேன். ரைட் சார், ரொம்ப நன்றி சார் கருத்துக்களுக்கு. நன்றி.